அது இருக்கட்டும். ஆ, கிருஷ்ணா எங்க? அவன் ஏன் என்ன பார்க்க வரல? என்னாச்சு சரிதா? இன்னும் என் மேல உள்ள கோபம் உனக்கு குறையவே இல்லையா? கோயிலே கவனிச்சேன். ஜோதி தான் பேசினா. நீ ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ கிருஷ்ணாவும் வரல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், வேணு இறந்ததுல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அதுதான் உங்க கோவத்துக்கு காரணம்னா அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்க தயாரா இருக்கேன். இப்பவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தான் நான் உதவி பண்ண வந்திருக்கேன். மத்தபடி உங்க வீட்டு விஷயத்துல தலையிடணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஐயோ சித்தி, அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடக்காம தடுத்து நிறுத்தணும். புரியுது ஜோதி. ஆனா நீ சொல்ற விஷயம் கத்தி மேல நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் ரிஸ்க் தான். ஏன் சொல்றேனா, அர்ஜுன் உங்களை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற மாதிரி நடிச்சிட்டீங்க. ஆனா சிக்கலே அதுலதான் இருக்கு. இப்போ ரமாவுக்கு நீங்க மனசுல வேற ஒரு திட்டத்தோட பொய் சொல்லி நடிச்சீங்கன்னு தெரிஞ்சா நீங்க யாருமே அந்த வீட்லயே இருக்க முடியாது. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவா. போதாததுக்கு இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். தேவையில்லாம எனக்கும் சேர்த்து கெட்ட பேரு. ஏற்கனவே நான் உங்களுக்கு உதவ போய் நான் பட்டதே ஜாஸ்தி. திரும்பவும் ரிஸ்க் எடுக்கணுமான்னு குழப்பமா இருக்க. நீ எப்படி சொல்லிட்டா எப்படி? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்போதைக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. கரெக்ட் மஞ்சு, எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா அதோட விளைவுகளை நினைச்சாதான் எனக்கு பண்ணணுமா வேண்டாமான்னு தோணுது. பாரு, இன்னும் கூட கிருஷ்ணா என் மேல கோவத்தோட தான் இருக்கானா. சரிதா என் கூட பேசவே யோசிக்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு? அண்ணன் ஏதோ புரியாம பேசிட்டாரு, அத பெருசா எடுத்துக்காதீங்க சித்தி. நீங்க தான் இப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என் பொண்ணு அர்ஜுனை தான் கட்டணும்னு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா. அது இல்லைன்னதும் சாக கூட துணிஞ்சிட்டா. இப்ப இந்த கல்யாணம் நடந்தா அவ செத்தே போயிடுவா சித்தி. நீங்க தான் சித்தி அர்ஜுன் கிட்ட இருந்து பவித்ராவை பிரிக்கணும். இல்லனா என் பொண்ணு வாழ்க்கைய வீணாகிரும். ப்ளீஸ் சித்தி. சரி சரி ஜோதி, எந்திரி ஜோதி, ஏந்திரி. என்ன நீ இப்போ அமைதியா இருக்கீங்க? ஒரு வார்த்தை சித்தி கிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்டா உங்களுக்கு என்ன? கேளுங்க நீ. அத்தை, பவித்ராவை உங்களுக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி ஒருத்தி என் பையன் கூட சேர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா அதை செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரி சரி, நீங்க இவ்ளோ தூரம் கேக்குறதுனால நான் உதவி பண்றேன், போதுமா? கண்டிப்பா கடைசியில இதனால எனக்கு கெட்ட பேரு தான் வரும். ரம்மா இன்னும் என்ன மோசமாதான் நினைப்பா. பரவாயில்ல, என்ன பண்றது, ஒரு சுமை தாங்கி மாதிரி உங்க எல்லாரையும் தாங்கிதானே ஆகணும். ஏன்னா நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தியாச்சே.
இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். நீங்க 2 பேரும் இப்ப கிளம்புங்க. சரி சித்தி, வாங்க. கில்லாடிக்கா நீ உன்னை எதிரியா நினைச்சவங்களையே சட்டுன்னு காலில் விழ வச்சிட்டியே. இது பத்தாது மஞ்சு. இன்னைக்கு ஜோதி மட்டும்தான் விழுந்திருக்கா. சீக்கிரமே கிருஷ்ணா, சரிதா எல்லாரும் என் காலில் விழுந்து கெஞ்சுற நேரம் வரும். சரிக்கா, அர்ஜுனையும் பவியும் பிரிக்கிறோன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன பண்ண போறோம்? அடிக்கடி ஆக்ஷன் பிளாக்கே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு அப்படி ஒண்ணு நாம ஏற்பாடு பண்றோம். ஒரு வேனை விட்டு அந்த அர்ஜுனை ஒடிச்சு தூக்கணும். என்னக்கா சொல்ற? எதுக்கு அர்ஜுன் அடிக்கணும்? இத வச்சுதான் நான் பெருசா ஒரு கேம் ஆட போறேன். அதெல்லாம் உனக்கு போக போக புரியும். நீ போய் நான் சொன்னதை செய். சரிக்கா. வேணு, வேணு, நீ வேணுன்ற ஞாபகம் இருக்காக்கா? நான் கூட மறந்து போயிருப்பியோன்னு நினைச்சேன். என்னடா பேசுற? நான் உன் அக்காடா. உன்னை எப்படிடா நான் மறப்பேன்? கூட பிறந்தவன்ற நினைப்பெல்லாம் உனக்குள்ள இன்னும் உயிரோட இருக்காக்கா? அந்த நினைப்பு உனக்கு இருந்தா எப்படிக்கா காயத்ரி வீட்டு வாசல போய் மிதிப்ப? போய் தானே சொல்ற. உறவெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இல்ல, செத்ததுக்கு அப்புறம் அது வெறும் போட்டோ, அவ்வளவுதானே? அப்படி இல்லடா வேணு. வேற எப்படிக்கா? யாரால நான் உயிரை விட்டனோ அவங்கள பார்த்து பேசிட்டு வந்திருக்க. உனக்கு இது உறுத்தலாவே இல்லையா? பார்த்தது மட்டும் இல்லாம பவித்ராவையும் அர்ஜுனையும் பிரிக்க உதவி கேட்டுட்டு வந்திருக்க. அப்போ உன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போவல. சரி, என்ன விட்டுரு. நீங்க 3 பேரும் அவங்களையும் நம்பி இருந்து அவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல. உங்களுக்கு அவங்க திருப்பி என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? உன் பையனை கொன்னுருவேன்னு மிரட்டி சொத்தை தனக்கு எழுதி தர சொல்லி மிரட்டினாங்க. அதெல்லாம் அப்படியே மறந்துட்டியாக்கா? நான் அவங்க சவகாசமே வேணான்ற முடிவுல தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ அவங்க தானே காப்பாத்துனாங்க. அந்த நன்றி உணர்ச்சியில தாண்டா நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நன்றியா? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க அர்ஜுனை காப்பாத்தினாங்க. அதை நீ என்ன நம்ப சொல்ற? என்ன கேட்டா அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அது அவங்களால மட்டும்தான் வரும். அது புரியாம நீ அவங்க கிட்டே போய் உதவி கேட்டுட்டு வந்திருக்க. இல்ல, நான் கேக்குறேன், அன்னைக்கு என்ன கொலை பண்ணாங்க அதை மறந்துட்டு நீ இப்ப அவங்களோட சேர்ந்துட்ட. அதே மாதிரி அர்ஜுனையும் கொண்டு இருந்தா அதையும் இப்படி மறந்துட்டு அவங்களோட கை கோர்த்திருப்பியா? அப்படிலாம் சொல்லாதடா. உனக்கு நடந்தது என்னைக்குமே என்னால மறக்கவே முடியாது. இல்லக்கா, நீ போய் சொல்ற. உனக்கு அந்த நினைப்பே இல்லை. அதனாலதான் காயத்ரியை பார்க்க போன. ஐயோ இல்லடா. ஆமா, அதுதான் உண்மை. நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட. சத்தியமா இல்ல வேணும். ஒத்துக்கோ, நீ மறந்துட்ட. இல்ல, அதுதான் உண்மை. இல்ல இல்ல. ஆமா. ஐயோ இல்லடா. ஆமா. இல்ல
ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா இல்ல ஆமா இல்ல 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 வேணும், நான் முழு மனசோட அவங்கள போய் பார்க்கலடா. இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் எப்படி பண்ணிட்டேன். தப்புதான், எனக்கு தப்புன்னு புரியுது. ஆனா ஆனா என்ன பண்ணணும்னு புரியல. அர்ஜுன், ஆபீஸ்ல ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு போயே ஆகணும்னு எதுக்கு கூட்டிட்டு வந்த? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? விளக்கேத்ததான். அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? நமக்கு அபிஷியலா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதை விட ஸ்பெஷல் வேற என்ன வேணும்? முன்னாடி எல்லாம் நான் அமெரிக்கால இருக்கிறப்போ நாள் தவறாம கோவிலுக்கு வந்து விளக்கேத்திட்டு இருந்த. இப்ப நான் லவ் பண்றேன்னதும் உனக்கு அசால்ட் ஆயிடுச்சுல. மை காட், இதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கணும். ஓய், என்ன போட்டு கொடுக்கறியா? ஆமா, நீ என்ன போட்டு கொடுத்தாலும் சாமி என்ன ஏதோ செய்யாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு க்ளோஸ். எனக்கும் இந்த சந்தோஷத்தை சாமி கிட்ட சொல்லி விளக்கேத்தணும்னு தான் தோணுச்சு. ஆனா அது உன் வாயில இருந்தே வரணும் தான் நான் அமைதியா இருந்தேன். ஓ அப்படியா? சார், நீங்க பொழுதுபோக்குக்கு பொறுப்பா இருக்கிறவரு, நான் பிறந்ததுல இருந்தே பொறுப்பா இருக்கிறவ. அதனால எனக்கு கிளாஸ் எடுக்காம வாங்க. சாமி, நான் பவித்ரா கூட இருக்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்ப எங்களுக்கு பாட்டி நிச்சயம் பண்ணாங்களோ அப்ப இருந்தே அந்த சந்தோஷம் என் லைஃப் ஃபுல்லா கண்டினியூ ஆக போகுதுன்னு இன்னும் அதிக சந்தோஷத்துல இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு எந்த தடையும் வராம நீதான் சாமி துணை இருந்து காப்பாத்தணும். அத்தையும் சித்தியும் இதுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி பேசியிருந்தாலும் இன்னும் அவங்க மனசுல இதை ஏத்துக்கலன்னு எனக்கு தெரியுது. அவங்க மனசை நீதான் சாமி மாத்தணும். என்ன வேண்டியாச்சா? சரி வா விளக்கேத்துவோம். சரி. அர்ஜுன், கிளம்பலாமா? எங்க? ஆபீஸ்க்கு தான். ஐயோ, அது போரா இருக்குமே. நம்ம வேணா அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாமா? ரொம்ப நல்லா இருக்கு சார். இதுக்கு தான் கம்பெனி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறேன்னு பாட்டிக்கிட்ட வீரவசனம்லாம் பேசுனீங்களா? முதல்ல ஒர்க், அப்புறம் தான் இந்த பார்க்க பீச் எல்லாம். ஒழுங்கா கிளம்பி வா, ஆபீஸ் போலாம். ச்சே, சரியான போரு பவினி. உன்னெல்லாம் எப்படிதான் நான் லவ் பண்ணணும்? நான் போறேன் போ. ஏ அர்ஜுன், ஏ நில்லு அர்ஜுன். ஏ அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன்.
என்னாச்சு? அர்ஜுன், அர்ஜுன் இங்க பாரு. டிடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பவி கூட அண்ணன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கு. அப்ப இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே பவித்ரா தான். என்ன சொல்ற? ஆமா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அம்மா, என்னம்மா இது? இவளாலதான் மாம்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாமே. இது தெரிஞ்சு எப்படிமா அவளை விடுவீங்க? ஏ பவி! டிடி, இது ஹாஸ்பிட்டல். எந்த இடத்துல என்ன பேசணும்னு உங்களுக்குலாம் தெரியாதா? அமைதியா இருங்க. இல்ல பாட்டே. டிடி, சொன்னா கேட்கணும், பேசாம இரு. டாக்டர், என்னாச்சு அர்ஜுனுக்கு? ஒண்ணு இல்லையே. நத்திங் சீரியஸ். கீழே விழுந்ததுல அங்கங்க சின்ன சின்ன சிராய்ப்பு, காயம், அவ்வளவுதான். மேஜர் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்ல. பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துருக்கேன். வலிச்சா மட்டும் போட்டுக்க சொல்லுங்க. அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா டாக்டர்? தாராளமா பண்ணிக்கலாம். நான் கூட ஏதோ சீரியஸா சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலையா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க? என்னாச்சு? உங்க எல்லாரையும் தான் கேக்குறேன். அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எப்போ? இப்போ அர்ஜுன் எங்க? உள்ளதான் இருக்கான். ஒன்னும் சீரியஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? நான் உடனே அர்ஜுனை பாக்குறேன். நில்லுங்க. இப்ப நீங்க போய் அவனை பார்த்து என்ன ஆக போகுது? இவ்வளவு வேகமா போறீங்க? உங்க சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டு தானே நாங்கெல்லாம் ஒதுங்கி நிக்கிறோம். இப்போதைக்கு இங்க வந்தீங்க. அக்கா வந்தது அவங்களோட செக்கப்க்கு. உங்களை பாக்குறதுக்கு ஒன்னும் வரல. ஏய் மஞ்சு, சும்மாரு. கிருஷ்ணா, மஞ்சு சொன்ன மாதிரி இங்க நாங்க யதார்த்தமா தான் வந்தோம். நீங்க எல்லாரும் இங்க நிக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை பார்த்தா வந்து விசாரிக்கிறது வழக்கம். அததான் நான் செஞ்சேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சொந்த ரத்தங்கிற உணர்வுல தான் அர்ஜுனை பார்க்கணும்னு கேக்குறேன். அவன் நல்லா இருக்கானான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? வேண்டாம், நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நல்லா இருக்கிறமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாசமாக்கணும், அதானே உங்க ஆசை? ஏற்கனவே என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற டென்ஷன்ல நான் இருக்கேன். அதை இன்னும் அதிகமாக்காம கிளம்பி போயிட்டே இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நீ அண்ணன் இப்படி பேசுது? சித்தி ஏதாவது நினைச்சுக்க போறாங்க.
இங்க பாரு, அமைதியா இரு. குறுக்க ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. என்ன ரமா, உன் பையன் இப்படி பேசுறான், நீ அமைதியா இருக்க? நான் பேச வேண்டியதெல்லாம் அவன் தான் பேசிட்டானே. இனி என்ன பேச வேண்டியது இருக்கு? கிருஷ்ணா சொன்ன மாதிரியே எங்க வீட்ல உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவசியம் இல்லைன்னாலும் அக்கறை இருக்கே ரமா. அதனாலதான் அன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அதுல இருந்து அர்ஜுனை காப்பாத்தினேன். இன்னைக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ள துடிச்சு போயிட்டேன். உங்களுக்கு தான் என்னோட இந்த நல்ல எண்ணம் புரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நான் மாற முடியாது இல்லையா? இப்பவும் சொல்றேன், அர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் எனக்கும் சொந்தம். நீங்க எல்லாம் என்னாலதான் அர்ஜுனுக்கு பிரச்சனை வர மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா உண்மையாவே அது யாராலன்னு போக போக புரிஞ்சுப்பீங்க. இவ்ளோ நாளா நல்லா இருந்தவனுக்கு இப்ப புதுசு புதுசா ஆபத்து வருதுன்னா அவன் நேரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு தோணுது. நேரம் மோசமா இல்லக்கா, கூட இருக்கிற ஆள் அப்படி. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவும் இல்ல பவி, ஜஸ்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றோம். அர்ஜுனுக்கு உனக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு உன் பாட்டி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு யாரையும் காவு வாங்கிடக்கூடாதுல்ல. ஹாஸ்பிட்டல்ல நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பா எதுவும் பேசல தம்பி. நம்ம வீட்டு ஆளுங்களை நாம தானே காப்பாத்தி வைக்கணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அர்ஜுனுக்கு வர ஆபத்தெல்லாம் யதார்த்தமா வருதா இல்ல வேற யாரோ ஒருத்தரால வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறதில்ல. சொன்னாலும் அதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேன் ரமா. அர்ஜுன் உடம்ப பாத்துக்க சொல்லு. விடுங்க பாட்டி, அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க பேசுறத பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. விடுங்க. என்னக்கா, பவியால தான் அர்ஜுனுக்கு பிரச்சனைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வேண்டியதானே? அததானே மஞ்சு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். பவித்ரான்னு நான் சொல்லி இவங்கள அவளுக்கு எதிராக திருப்புறதுக்கு பதிலா சொல்லாமலே திருப்புறதுதான் புத்திசாலித்தனம். நீ வேணா பாரு, நாம எதிர்பார்த்தபடி இந்த பிரச்சனை அவ பக்கம் திரும்பும். மாம்ஸ், இந்தா ஜூஸ் குடி. வேணாம் டிடி, எனக்கு இப்ப வேணாம். நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அர்ஜுன் குடி, அப்பதான் கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் பண்ணுவ. சரி குடு. டிடி, இப்ப கொடுத்தது நீ கொடுத்த ஜூஸ் இல்ல, பவி கொடுத்த ஜூஸ். ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருடா குரங்கு. இப்ப பரவாயில்லையா அர்ஜுன்? ஓகே தான் பாட்டி. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாயிடும். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஐயோ, அது முடியாதே. ஏன்? என்ன ஆனாலும் ஆபீஸ்க்கு லீவ் போடக்கூடாதுன்னு பவித்ரா மேடம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நான் லீவ் போட முடியும்? தாவி தாவியாவது போய் வேலையை பாக்குறேன். ரொம்ப பண்ணாத அர்ஜுன். லீவு போட்டுட்டு வெளியே ஊரு தான் சுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்.
பாட்டி சொல்ற மாதிரி நீ வீட்லயே இரு. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். நீ இருக்கிறது தானே இங்க பிரச்சனையே. நீ அவன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு வர இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற உன்னால இத புரிஞ்சுக்க முடியலையா? இப்ப எதுக்கு பவித்ராவை திட்டுறீங்க? ஏண்டா, இவ கூட கோயிலுக்கு போனப்ப தானே இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏன் சரிதா, கூட போனதுனால இதுக்கெல்லாம் பவிதான் காரணமா? இதுவே ஐயோ அத்தை இருங்க, நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவே உங்க கூட போய் இப்படி ஆயிருந்தா நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமான்னு கேட்க போறீங்க அதானே? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்திருந்தா அது யதார்த்தமா நடந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஆனா சொல்லி வச்ச மாதிரி இவ கூட இருக்கும் போதெல்லாம் என் புள்ளைக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ஆமாம்மா, அன்னைக்கே பவிய பார்க்க போறப்பதான் அண்ணாவை கடத்துனாங்க. ஏன் கோயில்ல கூட இவ கூட இருக்கும்போது தானே அர்ஜுனை வெட்ட வந்தாங்க. அண்ணி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரியே பவிதா எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? என்னத்த இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க? இவளால இவனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் எப்படி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதான் நான் பார்த்தேன், நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இதுக்கு தான் வருவீங்கன்னு. மா, ஆக்சிடென்ட்லாம் நடக்கிற விஷயம், அதுக்கு போய் ரீசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே. டேய், நான் உன் நல்லதுக்கு தான் கிடந்து இங்க போராடிக்கிட்டு இருக்கேன். அது புரியலையா உனக்கு? சரிதா, உனக்கு இவன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. இருக்குல்லத்த. அப்படின்னா 2 பேரோட ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. ஏன்த கோவில்ல இதை சொல்லும்போது சரின்னு தானே சொன்னீங்க? மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. மாடர்ன் டேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ போய் ஜோசியம் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த காலமா இருந்தாலும் கல்யாணம்னா இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும் அர்ஜுன். ஆனா எனக்கு தான் அதுல நம்பிக்கையே இல்லையே. எங்களுக்கு இருக்கே, அதுக்காகவாது பார்த்து தானே ஆகணும். டேய், உன் அம்மாவா உன் வாழ்க்கை நல்லா இருந்தா தானே எனக்கும் சந்தோஷம். நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்களுக்கு தானடா கஷ்டம். ரைட்டு. அடுத்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாதகம் பார்த்து அதுல பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களை யாருடா கேட்க போறா? நீ விருப்பப்பட்டபடிதானே எல்லாமே நடக்க போகுது. புள்ள நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மா தவிக்கிறாளே, அதையே உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மா, இப்ப எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா. சரிதா, சரிதா, இப்ப என்ன, உனக்கு இவங்க 2 பேரோட ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணும், அவ்வளவுதானே? சரி, பாத்திரலாம். பாட்டி, எனக்கு ஒரு டவுட். பொருத்தம் பார்க்கறதுன்னா 2 பேரோட ஜாதகமும் வேணும்ல? ஆமா. பவி பிறந்தது இங்க இல்ல, அப்போ அவளுக்கு ஜாதகமே கிடையாதே. எப்படி இருக்கும்? அதெல்லாம் பெரியவங்கள பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிருந்தா குழந்தை பிறக்கும் போதே எழுதி வச்சிருப்பாங்க. சித்தி, எங்க அப்பா எனக்கு ஜாதகம் எழுதி வைக்கலனாலும் நான் பிறந்த நேரம் தேதின்னு எல்லாத்தையும் ஒரு டைரியில நோட் பண்ணி என்கிட்ட கொடுத்திருக்காரு. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் வரும், யாராச்சும் ஒருத்தர் பிறந்த நேரம் கூட தெரியாதவனு என்ன பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் என்ன, அத ஜோசியர்கிட்ட கொடுத்தாலே போதும், அதை வச்சு ஜாதகம் எழுதி பொருத்தம் பார்த்துருவாரு. பவி, நீ போய் அந்த டைரி எடுத்துட்டு வா. சரி பாட்டி.
சரி கிருஷ்ணா, மா நம்ம ஜோசியருக்கு ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடு. நீ, நான், சரிதா, ஜோதி 4 பேரும் போயிட்டு வந்துருவோம். சரிம்மா. இந்தாங்க. இதுல என் பேத்தியோட பிறந்த தேதி நேரம் இருக்கு. அவளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதல. இது போதுமா, இது போதுமா. பையனுடைய ஜாதகம் இந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நிச்சயமே முடிஞ்சிச்சுலமா? ஆமாங்க ஐயா. எதுக்குமா இவ்வளவு அவசரமா பண்ணீங்க? பொதுவா சம்பந்தம் பேசினதும் ஜாதகம் பாப்பாங்க. அதுல பொருந்தி வந்தாதான் நிச்சயம் கல்யாணம்னு அப்புறம் தான் அடுத்ததுக்கே போவாங்க. இல்லைங்க ஐயா, பையனும் பொண்ணும் ஏற்கனவே ஒருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான். புரியுதுமா. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் பொருந்து இருந்தாலும் ஜாதகம் பொருந்தலையேம்மா. என்ன சொல்றீங்க? இந்த 2 ஜாதகத்திலையும் 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட அமையல. அதுவும் இந்த பொண்ணோட ஜாதகம் தோஷமுள்ள ஜாதகம். பொருத்தமில்லாத இந்த 2 ஜாதகத்தையும் ஒன்னு சேர்க்க நினைச்சா அது பையனோட உயிருக்கே கண்டமா தான் அமையும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பொண்ணால இந்த பையன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஏற்கனவே என் புள்ள 2-3 ஆபத்துல இருந்து கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிருக்கான். இதெல்லாம் தாமா அறிகுறி. இதெல்லாம் செஞ்சா அசம்பாவிதம் நடக்கும்னு கடவுளே நமக்கு கொடுக்கிற முன்னெச்சரிக்கை. அப்படித்தான் உங்க பையனுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு சேராத இந்த ஜாதகத்தை ஒன்னு சேர்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன் சாமி, நாங்க நிச்சயம்லாம் பண்ணிட்டோமே. நிச்சயம் தானமா பண்ணிருக்கீங்க, கல்யாணம் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் என்ன? இந்த காலத்து பசங்க சீக்கிரமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிடுறாங்க. ஆனா ஆசைங்கிறது வேற, இறைவனோட அமைப்புங்கிறது வேற. அது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். உங்க பையன்கிட்ட இதெல்லாம் நீங்களே எடுத்து சொல்லுங்க. மாறா அவரோட பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா பாதிக்கப்பட போறது நீங்க தான். இனி உங்க விருப்பம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். மா கிளம்பலாமாம்மா? டிடிமா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கோன்னு தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அர்ஜுன் பவி ஜாதகத்தை பாக்குறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜோசியர் என்ன சொல்லிருப்பாரு? வேற என்ன,
2 ஜாதகமும் சூப்பர்னு சொல்லி கல்யாண தேதியை குறிச்சு தந்திருப்பாரு. டேய் சும்மா இருடா. ஏய் நீ ரொம்ப என்ன டென்ஷன் பண்ற. அவன் கிடக்குறான் டிடி. நீ பாசிட்டிவாவே திங்க் பண்ணு. எப்படியும் அவங்க ஜாதகம் பொருந்தலன்னு தான் சொல்லிருப்பாங்க. அடடா, இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் அம்மா. ஆமா மாமா. உங்க அம்மா மாதிரியே இருக்க. பவி பவி இங்க வாயேன். என்ன அர்ஜுன்? ச்சே, இங்கேயும் நல்லா இல்ல. என்ன அர்ஜுன் பண்ற? நீ வாயேன். ஏய் போதுமா? எடுத்தாச்சா? பக்காவா எடுத்தாச்சு. சரி, இப்ப எதுக்கு இந்த போட்டோலாம்? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ கேட்டாங்க. அதான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் டேட்டும் வந்துடும். அவனுங்கிட்டயும் சொல்லி வைக்கணும்ல. அண்ணா ரொம்ப அவசரப்படாத. ஜோசியரை பார்க்க போனவங்க முதல்ல வரட்டும். ஏன் அவங்க வந்து என்ன ஆக போகுது? வாங்க பாட்டி. என்ன ஜோசியரோட மீட்டிங்லாம் முடிஞ்சதா? என்னாச்சுமா? இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த 2 ஜாதகத்திலையும் 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட அமையல. அதுவும் இந்த பொண்ணோட ஜாதகம் தோஷமுள்ள ஜாதகம். பொருத்தமில்லாத இந்த 2 ஜாதகத்தையும் ஒன்னு சேர்க்க நினைச்சா அது பையனோட உயிருக்கே கண்டமா தான் அமையும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பொண்ணால இந்த பையன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். கேட்டல்லடா, இந்த கல்யாணம் நடந்தா அது உன் உயிருக்கே ஆபத்தா? போதுமா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இனி இந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா விளையாடுறீங்களா? டேய் நீ தாண்டா விளையாடிட்டு இருக்க. இது வாழ்க்கை விஷயம். எப்படி இதுல எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியும்? எதை வச்சு ரிஸ்க்னு சொல்றீங்க? டேய் அதான் ஜோசியரே சொல்லிட்டாரடா. அவர் சொன்னா அப்படியே பழிச்சிருமா? அவர் என்ன பெரிய சாமியா? அடுத்த நிமிஷம் யார் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் லைஃபோட கிக்கே. இவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே 4 கட்டத்தை போட்டு ஃபியூச்சரை பத்தி சொல்லிடுவாரா? அதை நான் நம்பணுமா? உலகமே ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீங்க என்னடானா ஜோசியம் ஜாதகம்னு பழசியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன அர்ஜுன் இப்படி விதாண்டவாதமா பேசிட்டு இருக்க? உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. என்ன சித்தி பேசுறீங்க? என்னால அர்ஜுனுக்கு எப்படி சித்தி ஆபத்து வரும்? ஏன் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னவா? சத்தியமா அதெல்லாம் யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம்தான். என்னால இல்ல அத்தை. பாட்டி, நீங்க ஏன் பாட்டி எதுவுமே பேச மாட்டீங்க? எப்படி பேசுவாங்க? ஜோசியர் ஒன்னும் இன்னைக்கு நேத்து நமக்கு பலன் பாக்குறவர் இல்ல. ஆண்டாண்டு காலமா நம்ம குடும்பத்துக்கு பலன் பாக்குறவரு. அப்படிப்பட்டவரு இந்த ஜாதகத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது அம்மா என்ன பேசுவாங்க? பாட்டி, கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பாட்டி. கோவில்ல வைதேகி அம்மா என்ன சொன்னாங்க? நானும் அர்ஜுனும் ஒன்னு சேரணுங்கிறதுதான் கடவுளோட கணக்குன்னு சொன்னாங்கல்ல. என்னால அர்ஜுனுக்கு ஆபத்துன்னா சாமி எப்படி பாட்டி எங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும். கண்டிப்பா இது உண்மையா இருக்காது பாட்டி.
உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஜோசியர் இப்படி சொல்லுவார்னு நான் கூட எதிர்பார்க்கலமா. சரி பாட்டி, இப்ப அவர் சொன்னா என்ன, அத அப்படியே கேட்டுக்கணுமா? என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை அவளுக்கு கட்டி வைக்கணுமா? என்ன எல்லாரும் உயிர் உயிர்னு சும்மா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே பவிதான். அதை எல்லாரும் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு அவன் நெருப்பை தாண்டி வந்து என்னை காப்பாத்தலனா இன்னைக்கு நான் உங்க முன்னாடியே நின்றுக்க முடியாது. இவளால எனக்கு ஆபத்து வரும்னு சொன்ன உங்க ஜோசியர் அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த போறதும் இவதான்னு சொல்லலையா? எப்ப நான் பவிக்கிட்ட என் காதுல சொன்னனோ அப்பவே நாங்க ஒண்ணு சேர்றது முடிவாயிருச்சு. கோவில்ல தட்டு மாத்தினப்போ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இனிமே யார் என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. பவிய தவிர வேற யாரு கழுத்துலயும் நான் தாலி கட்ட மாட்டேன். எங்களோட கல்யாணத்துக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன், சம்மதத்தை இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத பவி, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அண்ணா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? அர்ஜுன் அப்படி பேசிட்டு போனதை நினைச்சா? பரவாயில்ல விடுன்னு. அர்ஜுன் சின்ன பையன், அப்படிதான் பேசுவான். ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு இப்ப எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு அது போதும். எப்ப ஜோசியர் பவித்ராவோட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரோ அம்மா கண்டிப்பா இதை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, ஒருவேளை பவித்ராவால தான் பேரன் உயிருக்கே ஆபத்துன்னா அவங்களும் மனசு மாறி தானே ஆகணும். இந்த ஜாதக பிரச்சனையை வச்சுதாங்க அவளையும் அர்ஜுனையும் நாம பிரிக்கணும். எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு சரிதா. நான் கூட ஜாதகம் பொருந்தி போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே அவ ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் முன்னாடியே அந்த ஜோசியரை பார்த்து ஜாதகம் பொருந்தலன்னு பொய் சொல்ல சொன்னப்ப அவர் முடியாதுன்னு தானே சொன்னாரு. எங்க நல்ல விதமா சொல்லிடுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா நான் எதிர்பார்த்ததையே அவர் சொல்லிட்டாரு. நமக்கு தெய்வம் தான் உதவி பண்ணிருக்கு. உதவி செஞ்சது தெய்வம் இல்லைன்னு காயத்ரி சித்தி. ஜோசியக்காரர் ஒத்துக்கலங்கிற விஷயத்த நீ சொன்னதும் நான் அதை சித்திக்கிட்ட சொன்னேன். அவங்க தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஜோசியரை நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. சித்தி மட்டும் ஹெல்ப் பண்ணாம அந்த ஜோசியர் மட்டும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா கதையே கந்தல் ஆயிருக்கும். நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன, அதையும் மீறி நான் இப்ப பேசினதுனாலதான் நமக்கு இப்ப ஒரு நன்மை நடந்திருக்கு. நல்லதோ கெட்டதோ இந்த கல்யாணத்தை தடுக்க தன்னால ஆன எல்லா உதவியையும் சித்தி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் பழச மனசுல வச்சுக்கிட்டு நீ பேசுறது சரியில்லைன்னு. எனக்கும் ஜோதி சொல்றது இப்பதாங்க புரியுது. இவங்க மேல இருக்கிற கோவத்துல அந்த பவித்ராவை நம்ம வீட்டு மருமகளை வர விட்டுறவே கூடாது. அண்ணா, இப்போ வாச்சு நான் சொல்றத கேளுண்ண. 3 பேரும் போய் சித்தியை பார்த்து அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு வரும். யோசிக்காதண்ண, நம்ம சித்திக்கிட்ட பேசுற விஷயம் இக்காரணத்தை கொண்டும் அம்மாக்கு தெரியாம பார்த்துப்போம். இது நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை. அவங்களுக்காகவாவது
நம்ம மனசுல உள்ள பழைய விரோதத்தெல்லாம் கொஞ்சம் மறந்துருவோம். என்ன சொல்ற? சரி, இப்போ அவங்க எங்க இருப்பாங்க? வீட்ல தானே. அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தப்ப உங்க மேல இருந்த கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இதுல என்னப்பா இருக்கு? உன் வயசுக்கு நீ கோவப்பட்டா அதை என் வயசுக்கு நான் பக்குவமா தானே எடுத்துக்கணும். முன்ன இருந்த காயத்ரினா நீ பேசினதை கேட்டு கோவப்பட்டு இனி உங்க சவகாசமே வேணான்னு போயிருப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லையே. ஜெயில் வாழ்க்கை என்ன ரொம்ப நிதானமாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பவும் உன் மேல எந்த கோவமும் இல்ல கிருஷ்ணா. என் கோவம் எல்லாம் அந்த பவித்ரா மேலதான். அவளால தானே நீங்களே என்னை எதிரியா பாக்குற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவ மட்டும் குறுக்க வரலனா நம்ம குடும்பம் எப்பவும் போல ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கும். கரெக்ட் சித்தி. எங்க இருந்தோ வந்துட்டு இவன் மொத்தமா நம்ம வீட்டோட நிம்மதியே காலி பண்ணிட்டா. போதாததுக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வேற அவளுக்கு. ஆனா அந்த ஆசை தான் இப்போ நிறைவேற மாதிரி இருக்கே. ஏய், என்ன பேசுற மஞ்சு? அது நிறைவேற கூடாதுன்னு தானே நாம இவ்ளோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட இந்த ஜாதக விஷயத்தை வச்சு அத்தை மனச லேசா குழப்பி விட்டாச்சு. கண்டிப்பா அவங்க அர்ஜுன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிறது இருக்கட்டும். கல்யாண மாப்பிள்ள அர்ஜுன் என்ன சொல்ல போறான்? ஜாதகத்துல என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நான் பவிய தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அத்தைய கூட வழிக்கு கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும் போல. ஆனா இவ மனச எப்படி மாத்த போறேன்னு தான் புரியவே இல்ல. அதுக்கு தானே சரிதான் நான் இருக்கேன். சுலபமா முடியற விஷயத்துல எந்த சுவாரஸ்யமும் இல்ல. அர்ஜுன் மனச மாத்துறது கஷ்டம்தான். ஆனா அதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியும் பவியதான் கட்டுவேன்னு அர்ஜுன் சொல்றான்ல, அவனையே பவிக்கு எதிரா திருப்பி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வைக்கணும். ஏன்னா வேற எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் நின்னா அது பவித்ராவுக்கு ஒரு பெரிய அடியே கிடையாது. இதுவே அர்ஜுன் சொல்லி கல்யாணம் நின்னா அது காலத்துக்கும் அவ மனசுல ஆறாத காயமா மாறும். எனக்கும் பவித்ராவுக்கும் இடையில உள்ள உருவான பகைய நான் தீத்துக்க இந்த கல்யாணம் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், கல்யாணம் நிக்கிற வரைக்கும் நீங்க 3 பேரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத ரமாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. முக்கியமா அந்த பவித்ராவுக்கு. நாம ஒன்னா இருக்கோம்னு தெரிஞ்சா அவ சும்மாவே இருக்க மாட்டா. சரிங்க சித்தி. அர்ஜுனுக்கு அடுத்த அட்டாக்க ஏற்பாடு பண்ணணும். மறுபடியுமா? ஆமா, முதல் அடியில ரமா குடும்பத்தை என் பக்கம் திரும்ப வச்சேன். அடுத்த அடியில
அவங்கள என்கிட்ட இன்னும் நெருங்கி வர வச்சேன். இப்ப அடிக்க போற அடியில பவித்ராவால அர்ஜுனுக்கு ஆபத்துன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்க போறேன். நீ உடனே நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்கக்கா. ஓகே, சரிக்கா, ம், பண்ணிடுறேன். போ. இந்த பொண்ணால இந்த பையன் உயிருக்கே ஆபத்து வந்துரும். பவிய தவிர வேற யாரு கழுத்துலயோ நான் தாலி கட்ட மாட்டேன். பாட்டி, வை பாட்டி, லுக்கிங் சோ சேட். என்னாச்சு? மனசுல பயம், அந்த கவலை தான் முகத்துல. என்ன கவலை? எங்க கல்யாணத்தை நினைச்சா? ம். பவி சின்ன வயசுல இருந்தே எதுக்குமே ஆசைப்பட மாட்டா தெரியுமா? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்தாச்சான்னு தான் முதல்ல கேப்பா. அப்படிப்பட்டவ தான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரே விஷயம் நீதான். நீ அமெரிக்கால இருந்து வர வரைக்கும் அவ உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல. உனக்காக தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துறது, கோவில்ல விளக்கேத்துறதுன்னு நீ அவ கூடவே இருக்கிறதா நினைச்சுதான் பவி வாழ்ந்தா. ஆசையே படாத ஒருத்தர் முதல் முறையா ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை பவிக்கு வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். நீங்க ஒண்ணு சேரணுங்கிறத கடவுளே முடிவு பண்ணிட்டதா பவி நம்புறா. நானும் அதை நம்புறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் அந்த நம்பிக்கைக்கு எதிரா இருக்கிறப்போ எனக்கு எதை நம்புறதுனே தெரியல. நான் சொல்லட்டா எதை நம்பணும்னு? இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நானும் பவியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுவோம். இத மட்டும் நம்பினா போதும் பாட்டி. எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த ஜாதகத்துல எல்லாம் பெருசா இஷ்டம் இல்ல. வீட்ல எல்லாரும் சொன்னாங்கன்னு தான் நானும் சரின்னு சொன்னேன். எப்பவுமே நம்ம லைஃப் நாம டிசைட் பண்றதா தானே பாட்டி இருக்கணும். யாரோ ஒரு ஜோசியக்காரர் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்றத வச்சு நம்ம வாழ்க்கைய எப்படி பாட்டி முடிவெடுக்க முடியும்? ஊர்ல எத்தனை ஜோசியக்காரர் இருக்காங்க. இதுல யாராவது கொரோனான்னு ஒரு வைரஸ் வர போகுது, உலகமே 4 செவுத்துக்குள்ள முடங்க போகுதுன்னு கணிச்சு சொன்னாங்களா? அவ்வளவு ஏன் ஊரே சொல்லுச்சு இதெல்லாம் சிஎம் ஆகிற ஜாதகமே இல்லைன்னு. அதையும் தாண்டி ஒருத்தர் நின்னு ஜெயிச்சு காட்டலையா? அதுக்காக நான் இந்த கான்செப்டுக்கு ஆப்போசிட் ஆனவெல்லாம் இல்ல. ஏதோ ஒரு மேக்ஸ் இதுல ஒர்க் ஆகுது, அதுக்கு நான் அதை வச்சு லைஃபோட முக்கியமான டிசிஷன்லாம் எடுக்கணும்னு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி எடுக்கிறதே முட்டாள்தனம். என் வாழ்க்கையில பவி இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமே தவிர யாரோ சொல்றதெல்லாம் எனக்கு அக்கறையே கிடையாது பாட்டி. நீங்க தான் இந்த வீட்டுக்கே மூத்தவங்க. நீங்களே இதை நினைச்சு பயந்தா மத்தவங்களுக்குலாம் யார் பாட்டி தைரியம் சொல்றது? எதுக்கும் பயப்படாதீங்க பாட்டி. எல்லாத்தையும் மீறி எனக்கும் பவிக்கும் கல்யாணம் நடக்கும். நாங்க ஹாப்பியா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்து காட்டுவோம். சரியா? ஓய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க பாட்டி. சரிப்பா. பவி, இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்க? சும்மாதான் அர்ஜுன். சும்மா இத நான் நம்பணும்? ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரே, இனி என்ன ஆகும் தானே யோசிக்கிற? அது எப்படி பாட்டியும் பேத்தியும் ஒரே மாதிரி இருக்கீங்க?
இப்பதான் பாட்டிக்கு தைரியத்தை கொடுத்துட்டு வரேன். நீயும் அதே பயத்துல இருக்க. பயம்னு சொல்றத விட இத ஒரு விதமான தவிப்புன்னு தான் அர்ஜுன் சொல்லணும். என்னால உனக்கு ஆபத்துன்னு ஜாதகத்துல சொல்றத நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன் அர்ஜுன். அப்புறம் என்ன? ஆனா எல்லாரும் என்ன மாதிரியே யோசிக்க மாட்டாங்களே. அவங்களோட பயமும் நியாயமானது தானே. ஏன் நானே அத்தை இடத்துல இருந்தா ஜோசியர் சொன்னதை கேட்டு பயப்பட தானே செய்வேன். இந்த பயம் நம்மள பிரிச்சிருமான்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். பவி, அவங்கெல்லாம் பழைய ஜெனரேஷன், அதனால பயப்படுவாங்க. ஆனா நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா இருப்பன்னு நான் நினைச்சேன். நீயே இப்படி குழம்பி போயிருக்கே பவி. இந்த பவி எனக்கு பிடிக்கல. எப்பவுமே சந்தோஷமா எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிற பவியை தான் நான் விரும்புறேன். எப்பவும் அப்படி இருக்கிறவ தான் நானும். உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னப்போ அந்த வார்த்தை என்னை யோசிக்க வச்சுட்டே இருக்கு. சரி, இருந்துட்டு போகட்டும். என் உயிரே உனக்காகன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒன்னாலதான் போகணும்னா போகட்டுமே. அர்ஜுன், இன்னொரு தடவை அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடாத. உனக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதுல இருந்து எப்படியாவது உனக்கு காப்பாத்தின்னு தான் என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஒரு நாளும் அப்படியே ஒரு முடிவை நான் வரவே விட மாட்டேன். தயவு செஞ்சு அப்படி பேசாத. இப்ப சொன்ன பாரு, இது தைரியம். என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேங்கிற ஒரு தைரியம், இதுதான் எனக்கு தேவை. கோவில்ல அந்த அம்மா நம்ம ஒண்ணு சேருவோம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜோசியரு நம்ம சேர்ந்தா எனக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. இதுல எது உண்மைன்னு நம்ம சேர்ந்து வாழ்ந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நம்ம சேர்ந்து வாழ்வோம். அப்புறம் வரது வரட்டும். இதுதான் என்னோட மைண்ட் செட். நீயும் இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரியா? சரி அர்ஜுன். என்ன சரியான சொங்கி மாதிரி சொல்ற? நல்லா பிரைட்டா சொல்லு. சரி, போதுமா? போதாது. வா, வெளியே போலாம். எங்க? பிரியாணி சாப்பிட. இந்த நேரத்துலயா? பசிக்குதுன்னா சொல்லு, டிஃபன் ஏதாச்சும் ரெடி பண்ணி தரேன். தோசை வேணா ஊத்தி தரவா? மிட் நைட்டு கூட கட்டிக்க போற பொண்ணு, ஒரு லாங் டிரைவ், சுட சுட பிரியாணி, அப்படியே ஆள் இல்லாத ரோட்ல கை கோர்த்துக்கிட்டு ஒரு வாக், ஃபினிஷிங் டச்சா ஒரு ஐஸ்கிரீம், ஒரே ஒரு ஐஸ்கிரீம். இப்படி ரொமான்டிக்கா நான் ஒரு விஷயத்த யோசிச்சு சொல்றேன். நீ தோசை ஊத்துறன்னு என் பிளான்ல மாவல்லி ஊத்துற. ஒழுங்கா நீ இப்ப என் கூட வர. நாம வெளியே போயிட்டு வர போறோம். வா. இல்ல மாட்டேன். நைட்ல வெளியே போக கூடாது. நீ சரிப்பட்டு வர மாட்ட. இதுக்கு மேல கிட்னாப் தான். ஒரு லாங் டிரைவ் போலான்னு பார்த்தேன். ஆனா உன்னை இப்படியே தூக்கிட்டு ஒரு லாங் வாக் போயிட வேண்டியதுதான். குட் மார்னிங் பவி. எப்படி பவி இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்ச? ஏன்? நேத்து நைட் நாம போட்ட ஆட்டத்துக்கு நான் செம்ம டயர்டு. எனக்கு இன்னும் தூக்க கலக்கமா இருக்கு. ஆனா நீ நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கியே. அதுக்கு தான் டைம்க்கு கரெக்டா தூங்கணும்னு சொல்றது.
3 மணி வரைக்கும் ஆட்டம் போட்டா இப்படிதான். ஏன் அர்ஜுன் 3 மணி வரைக்கும் நீங்க 2 பேரும் தூங்கவே இல்லையா? இல்லையே. அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவா, அது சீக்ரெட். அத நான் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல நந்து. இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஏய் டிடி, எங்க போற? காலையிலே இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் போறேன். பாத்தீங்களா பாட்டி, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இவங்களையா பாட்டி ஜாதகத்தை காரணம் சொல்லி பிரிக்க போறாங்க? நானும் ஜோசியத்து மேல நம்பிக்கை உள்ள வந்தான். ஆனா பவியும் அர்ஜுனும் சேரக்கூடாதுன்னு சொன்னப்பவே அது மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு பாட்டி. பவியும் அர்ஜுனும் தான் ஒன்று சேரணும் பாட்டி. அத யாரு வேணான்னு சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. புரியுது மனு, நீ சின்ன பையன், இப்படி பேசுறது உன் வயசுக்கு சுலபம். ஆனா உன்ன மாதிரியே நம்ம வீட்ல உள்ளவங்க யோசிக்க மாட்டாங்க. குறிப்பா சரிதாவும் கிருஷ்ணாவும் பெத்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அவங்களோட நினைப்பையும் நாம உதறி தள்ளிட முடியாது. இந்த ஜாதக பொருத்தம் நான் நினைச்ச மாதிரி வந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. டிடி, என்னாச்சு? டிடி, என்னாச்சுமா? வெளிய போய் பாருங்க, அவங்க மாம்ஸும் பவியும் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. ஜாதகம் செட் ஆகலன்னா நேத்து தான் அவ்ளோ தூரம் சொன்னீங்க. அதை எதையுமே கண்டுக்காம 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன திமிரு பாத்தீங்களா நீ? இந்த விஷயம் தெரிஞ்சும் அர்ஜுனை விட்டு விலகி போவான்னு பார்த்தா இன்னும் நெருங்கி பேசிட்டு இருக்கா. அவளை நீ வா, இன்னைக்கு ஒரு வழி பண்ற போ.
அர்ஜுன் ஒன்னும் இல்லப்பா, பயப்படாத பயப்படாத. கொண்டா. குடி. ஆனா எப்படி பவி? பாம்பை பார்த்ததும் உனக்கு பயமா இல்ல? நானா இருந்தா ஓடி போயிருப்பேன். என்ன பேசுற நந்து? விட்டிருந்தா அர்ஜுனை கடிச்சிருக்கும். எப்படி என்னால ஓட முடியும்? ஆனா தேங்க்ஸ் பவி, நீ மட்டும் இல்லனா அவ்வளவுதான். நல்ல வேலையா காப்பாத்திட்ட. ஏய், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? அவளால தாண்டா உனக்கு இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வருது. ஆமா அண்ணா, உனக்கு வந்த எல்லா டேஞ்சர்லயும் பவிதா சம்பந்தப்பட்டிருக்கா. அவ உன் கூட இருக்கிறப்பதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. யோசிச்சு பாரு மாம்ச, இவகிட்ட இருந்து கிஃப்ட் வாங்க போனப்பதான் உன்னை வந்து கடத்துனாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போனப்ப உன்னை வெட்ட வந்தாங்க. இப்போ இந்த பாம்பு. இப்ப இதுக்கெல்லாம் பவிதா காரணம் சொல்றீங்களா? கண்டிப்பா அர்ஜுன், உன்னால இதை புரிஞ்சுக்கவா முடியல? உங்களுக்கு தான் புரியல. யதார்த்தமா நடந்த விஷயத்தெல்லாம் அவ கூட கனெக்ட் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், எதிரா காமெடி? இவ ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு, அது காமெடியா? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஜோசியர் புராணத்தை? டேய், நீ நம்பலைனாலும் அதான் நிஜம். அவர் சொன்ன மாதிரியே இவ ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அதனாலதான் இப்ப ஆபத்து மேல ஆபத்தா வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே உண்மையாயிடாதுமா. டேய், வேற என்னதான் பண்ண சொல்ற? வேணும்னா இன்னொரு ஜோசியத்தை கேட்டு பாப்போமா? அவரும் அதே சொல்றாரா இல்ல வேற ஏதாவது சொல்றாருன்னு பாப்போமா? சூப்பர் ஐடியா மாமா, கைய கொடுங்க. இன்னொரு ஜோசியர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். ஒருவேளை அவர் வேற மாதிரி சொல்லலாம்ல. டேய், இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்லடா, அங்கங்க இஷ்டத்துக்கு கருத்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு சரிதா? ஹெல்த்ல வர பிரச்சனைக்கு கூட செகண்ட் ஒப்பீனியன் கேக்குறோம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஜோசியரை பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. வேற ஒரு ஜோசியரை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு தான் நாம எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அதுதான் கரெக்ட். சரி, ஓகே, பாப்போம். நானே வேற ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். பா, நீங்க காட்டுற இந்த ஓல்டேஜ் ஜோசியருங்களாம் வேணாம். இப்ப இதுக்கே ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. அதுல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா பக்காவான ஜோசியரை செலக்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு அர்ஜுன். அப்ப அதுல நீயே ஒரு ஜோசியரை பார்த்து புக் பண்ணிரு. அப்புறம் என்ன பாட்டி, நான் வேற ஒரு ஜோசியரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிப்பா. ஹலோ சித்தி. சொல்லு ஜோதி, என்ன ஏதாவது பிரச்சனையா? தெரியும், ஏதோ பிரச்சனையோட தான் நீ ஃபோன் பண்ணிருப்பேன்னு. அதை சரி பண்ணதானே நான் இருக்கேன். சொல்லு. அந்த பவித்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நாளுக்கு ஒரு பிரச்சனையா தான் சித்தி இருக்கு. ஏன், இப்ப என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் அவகிட்ட பேசிட்டு இருந்தான். அப்ப அவனை பாம்பு கொத்த வந்துருச்சு. அவ அந்த பாம்பு அடிச்சு அவனை காப்பாத்திட்டான். ஆனாலும் அவ அங்க வந்ததுனாலதான் பாம்பு வந்திருக்கு. நிஜமாவே அவ ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கும் போல இருக்கு சித்தி. அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாம்ப அங்க விட சொன்னது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். யார் சித்தி? நான் தான். என்ன சித்தி சொல்றீங்க? நீங்களா? ஆமா ஜோதி, ஜாதக மேட்டரை வச்சு அவளால அர்ஜுனுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டோம். ஆனா அந்த கதைக்கு கை கால் கண்ணு இதெல்லாம் வைக்க வேணாமா? அதுக்கு தான் இப்படி செஞ்சேன்.
என்னத்த இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? பாம்பு மட்டும் கொத்தி இருந்தா அர்ஜுனுக்கு என்ன ஆயிருக்கும்? இப்படி அர்ஜுன் உயிரோட போய் விளையாண்டுருக்கீங்க. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் பல்ல புடுங்கின பாம்பதான் விட சொன்னேன். புள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவுக்கு கோவத்தை பாரு. எது எப்படியோ நடந்ததை பார்த்ததும் பவித்ராவாலதான் அர்ஜுனுக்கு ஆபத்துன்னு ஒரு பேச்சு வந்திருக்கணுமே. வந்துச்சு. பேசி முடிச்சு அதுக்கு ஒரு சிக்கலான முடிவையும் எடுத்துட்டான். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சித்தி. ஏன், என்ன ஆச்சு? பவித்ராவோட ஜாதகத்தை இன்னொரு ஜோசியர்கிட்ட காட்டணுமா? அர்ஜுன் பிடிவாதமா இருக்கான். போதாததுக்கு அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஜோசியரையும் அவனே தான் ஃபிக்ஸ் பண்ணுவானாமா. முன்ன மாதிரி மாத்தி சொல்ல வைக்கவும் முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சித்தி. இந்த மாதிரி முட்டாளான ஐடியாலாம் யார் தரது? அதான் நான் உன்னை கட்டிட்டு வந்திருக்கேன்ல, அது கொளுத்தி போட்டதுதான். சித்தி, புது ஜோசியர் மட்டும் ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அர்ஜுன் முடிவே பண்ணிருவான். நீங்க தான் சித்தி ஏதாவது பண்ணணும். புரியுது, ஆனா அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லையா ஜோதி? நமக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். யாருன்னு தெரியாத ஒருத்தரை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரது? இதுல அர்ஜுன் பிக்ஸ் பண்ண போற ஆளுன்னு வேற சொல்றீங்க. நாம பொய் சொல்ல சொன்னோன்னு போட்டு கொடுத்துட்டா பெரிய ரிஸ்க் ஆயிடும். சித்தி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பா உங்களால மட்டும்தான் சித்தி ஏதாவது பண்ண முடியும். ஆமாத்த, நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். சரி 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 சரி, இதுக்கெல்லாம் நீங்க என்கிட்ட கெஞ்ச வேண்டியதில்ல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். சரி, நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். சரியா? நான் வைக்கிறேன். இவங்களெல்லாம் கெஞ்ச விட்டு கேட்க வைக்கிறதுல என்ன ஒரு பேரானந்தம். மேடம், நீங்க சொன்ன இடத்துல நான் பாம்பை விட்டேன் மேடம். ஆனா அதை அவங்க அடிச்சே கொண்டுட்டாங்க மேடம். அதுக்கு நீங்க எனக்கு பணம் போட்டு விடுங்க மேடம். ஏய், நீ காயத்ரிக்கிட்டே காசு கேக்குறியா? நீ பாம்புக்கு இன்ஷூர் பண்ணிருப்பல்ல, அதுல கவர் பண்ணிக்கோ. போனவே இதுல பையன் பொண்ணு 2 பேரோட ஜாதகமும் இருக்கு. இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி வேற எதுவும் ஜோசியரை பாத்தீங்களாமா? இல்ல. ஆமா. இந்த 2 ஜாதகமும் சேரவே இல்லைங்களே. என்னங்க, லவ் மேரேஜா? ஆமா, 2 பேருமே விரும்புறாங்க. ஆனா 2 பேருக்கும் கட்டிக்கிற முறைதான். அதனால நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணோம். நியாயமா இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்க முடிவுக்கே வந்திருக்கணும். பொண்ணோட ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? ஆமாங்க, பிரச்சனை பையனுக்கு தான். இந்த ஜாதகம் உள்ள பொண்ணை இந்த பையன் கட்டினான்னா கண்டிப்பா அவன் உயிருக்கு ஆபத்து வரும். இத சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜென்மமானாலும் இந்த பொண்ணை கட்டிக்க போறவங்களுக்கு அது பின்தொடரும். நீங்க சொல்ற மாதிரி என் பையனை பாம்பு கூட கடிக்க வந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணு தான். அதாவது இந்த பொண்ணோட ஜாதகம் தான். உண்மையை சொல்லணும்னா நாங்க இதுக்கு முன்னாடியே எங்க குடும்ப ஜோசியரை பார்த்தோம். இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தான் சொன்னாரு. எதுக்கும் இன்னொரு ஜோசியரை பார்த்து கேட்போன்னு தான் இங்க வந்தோம். நீங்க இன்னும் எத்தனை ஜோசியரை பார்த்து கருத்து கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போற பதில் இதுதாங்க.
இவங்க 2 பேரோட ஜாதக அமைப்பும் ஒண்ணுக்கொண்ணு எதிராக தான் இருக்கு. இப்படி உள்ள ஜாதகம் சேரவே கூடாது. இத சரி பண்ணவே முடியாதங்க. முடியும். இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணையும் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனையும் கட்டி வச்சா எந்த சிக்கலும் இல்ல. இயற்கையா அமைஞ்சு வர்ற சில விஷயங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்மள மீறின சக்தி. இவங்க தான் ஒண்ணு சேரணும்னு விதியே முடிவு பண்ணிட்டா அதை நம்மளால மாத்தவே முடியாது. அதே மாதிரி இவங்க சேரக்கூடாதுங்கிற முடிவையும் நாம மாத்தவே கூடாது, மாத்தவும் முடியாது. சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு பையனோட உயிர் விஷயத்துல அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அர்ஜுன் தான் என் வாழ்க்கைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால அர்ஜுன் வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது? இத்தனை நாளா இது அத்தையும் சித்தியும் சொன்னாங்க. அவங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் சொல்றாங்கன்னு நானும் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என் ஜாதகமே அப்படிதான் சொல்லுதுன்றப்போ இத நான் எப்படி எடுத்துக்கணும்? ஒவ்வொரு முறையும் என் மனசுல ஒரு குழப்பம் வரப்ப அதுக்கு உன்கிட்ட தான் பதில் கேட்டு வந்திருக்க. நீதான் அதை கொடுத்திருக்க. இப்பவும் உன்னதான் கேக்குறேன். உன்னை விட்டா எனக்கு பதில் சொல்ல வேற யாரு இருக்கா? பவி, நினைச்சது நடக்கணும்னா மனசுக்குள்ளே வேண்டிக்குவாங்க. அது நடக்காம போறப்பதான் வாய் விட்டு புலம்புவாங்க. இப்ப எது நடக்காம போச்சுன்னு நீ சாமி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க? நடக்காம போயிருமோனதாம புலம்புறேன்னா, நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்னு நீங்க தானே நம்பிக்கை கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உடைஞ்சு சுக்கநூறா போயிருமோன்னு ஏமா சொல்லாம விட்டீங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. போங்கம்மா, நீங்க சொன்னதெல்லாம் நம்பி சாமியே நாங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறதா நான் கனவு கண்டேன். இப்ப அந்த கனவு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னோட ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை என்னையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர விடுமானே தெரியல. நீ எதையோ நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ இவ்வளவு விட்டு எறிஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை என்னைக்குமே பொய்யாகாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். என் கூட வா. நான் இதுல 2 பூவை மடிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணுல வெள்ளைப்பூ, இன்னொன்னுல சிகப்பு பூ. மனசு குழப்பமா இருக்கிறப்போ சாமி முன்னாடி பூவை போட்டு பார்த்தா அந்த குழப்பத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உன் மனசுல இருக்கிற ஒரே குழப்பம் அர்ஜுனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்குமான்னு தானே? அதை நினைச்சி சாமி முன்னாடி இந்த பூவை போட்டு பாரு, உனக்கான பதில் கிடைக்கும். இப்போ இந்த பூவை சாமி முன்னாடி போய் போடு. அதுல இருந்து ஒன்னு எடு. கடவுளே, நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோம்னா நான் எடுக்கிறது வெள்ளை பூவா இருக்கணும்.
பிரிச்சு பாரு என்ன பூ வந்திருக்குன்னு. அம்மா, நான் நினைச்ச மாதிரியே வெள்ளைப்பூ வந்திருக்கு. அப்படின்னா அர்ஜுனும் நானும் தான் ஒன்னு சேருவோமா? இன்னும் அதுல உனக்கு சந்தேகமா பவி? இப்பவும் சொல்ற, நீயும் அர்ஜுனும் ஒன்னு சேரணுங்கிறது விதி. அதுல சில தடைகள் வரலாம், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அது நடந்தே தீரும். புரியுதுமா, ஆனா என் ஜாதகத்துல தோஷம் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணா அது அர்ஜுனுக்கு ஆபத்துன்னு ஜோசியருங்க சொல்றாங்களே. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, என் ஜாதகத்தை பார்த்த 2 ஜோசியரும் அதையே சொல்றாங்களே. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன் இதெல்லாம் குழப்பத்தை உருவாக்கத்துக்காகவே நடந்த ஒண்ணா இருக்கக்கூடாது? எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கிற நீயே இந்த ஜாதகத்தை பார்த்து குழம்பிருக்கேன்னா உன் வீட்டுல உள்ளவங்கள பத்தி யோசிச்சியா? நான் சொன்ன மாதிரியே நீங்க ஒண்ணு சேருவீங்க, ஆனா அதுல தடைகளும் பல சதிகளையும் தாண்டி தான் நடக்கும். ஒருவேளை இதுவும் அப்படியான ஒரு சதியா இருந்தா? நீங்க சேரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சதி நடக்குது பவி. அது என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். உன்னை பத்தி பின்னப்படுற சதிய நீயே முறியடிச்சா மட்டும்தான் நீங்க ஒண்ணு சேர்றது நடக்கும். புரியுதா? புரியுதுமா. இனி என்ன நடந்தாலும் இப்படி கண் கலங்கி கடவுள் முன்னாடி வந்து நிக்க கூடாது. உனக்கு எதிரா நடக்கிறத எப்படியாவது நீ தாண்டி வந்தாகணும். இது அந்த சாமி உன்னோட நம்பிக்கைக்கு வைக்கிற பரீட்சை. போய் முதல்ல உன் ஜாதக விஷயத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் பாரு, எல்லாம் தலைகீழா மாறும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்ன சித்தி சொல்றீங்க? நீங்களா? நான் இல்லாம வேற யாரு இருப்பா கிருஷ்ணா? பவித்ராவுக்கு எதிரா இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒண்ணு அதுக்கு கடவுள் காரணமா இருக்கணும், இல்ல இந்த காயத்ரி காரணமா இருப்பா. அதான் பவித்ராவோட பிறந்த நாளை மாத்தி அவ ஜாதகத்தையே அவளுக்கு எதிரா திருப்பின. ஆமாங்க, அத்தை தான் தேதிய மாத்தி போடுற ஐடியாவையே கொடுத்தாங்க. அதை வச்சுதான் பாக்குற ஜோசியர் எல்லாரையுமே பணத்தை கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு அக்காக்கு நல்லாவே தெரியும். அதான் அஸ்திவாரத்திலேயே கை வச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க சித்தி. 2 ஜோசியரும் அவ ஜாதகம் சேராதுன்னு சொன்னதுல அவ சைடு இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு. அததான் நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன் ஜோதி. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா ரமா மனசுல கொஞ்சமாவது குழம்பி போயிருப்பா. ஏன்னா பவி வந்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அவளும் பாத்திருக்கால. அவ அம்மா அப்பா அப்புறம் வேணு இவங்க எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு ரமாவுக்கு தெரியும்.
இப்ப இவளால அர்ஜுனுக்கும் ஆபத்துன்னு நாம கிளப்பி விட்டது நிச்சயம் ரமாவை குழப்பி விட்டுருக்கணும். குழப்பத்துலதான் எல்லாரும் தப்பான முடிவெடுப்பாங்க. அப்படி ரமாவோட குழப்பத்தை யூஸ் பண்ணி நமக்கு சாதகமான முடிவை எடுக்க வைக்க வேண்டியது உங்ககிட்டதான் இருக்கு. எங்க கிட்டனா நாங்க என்ன பண்ணணும் அத்தை? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் வீட்ல இத வச்சு பிரச்சனை பண்ணணும். இதுக்கு மேலயும் அர்ஜுனையும் பவித்ராவையும் கட்டி கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஆனா அம்மாவை விட அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரமாவை தான் இப்ப நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஒரு பெரிய வேலை முடிய 9 சின்ன வேலை முடியணுங்கிற மாதிரி ரமாங்கிற தூணை உடைச்சு எரிஞ்சிட்டா மொத்ததெல்லாம் தன்னால சரிஞ்சிரும். முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் ரமா கிட்ட என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு கேளுங்க. பேத்தியோட ஆசையா இல்ல பேரனோட உயிராங்கிற குழப்பத்தோட முடிவுல ரமா இந்த கல்யாணம் வேணாங்கிற முடிவுக்கு தான் வருவா. அதுக்கப்புறம் அர்ஜுன் மனசை எப்படி மாத்தணும்னு நாம யோசிக்கலாம். இப்ப என்னத்த சொல்ல போறீங்க? இன்னொரு ஜோசியரை பார்க்கணும்னு சொன்னீங்க. இதோ பார்த்தாச்சு. அவரும் அதே தானே சொல்லியிருக்காரு. இப்பவாது ஒரு முடிவுக்கு வரீங்களா இல்லையாத்த? அம்மா, செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லதுன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க. 2 ஜோசியரும் சொல்லி வச்ச மாதிரி அர்ஜுனுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்னம்மா யோசனை? யாரா வேணா இருக்கட்டும், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே இத நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஏய், நீ வாய மூடுறா. நீ சின்ன பையன். இந்த வயசுக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியம் மட்டும்தான் இருக்கும். ஆனா பெத்தவங்களுக்கு தாண்டா பயமும் பதட்டமும் இருக்கும். டே அர்ஜுன், இங்க பார். 3 முறை பவித்ரா வலபோ உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. சரி, அத கூட யதார்த்தமா நடந்ததுன்னு எடுத்துப்போம். ஆனா இப்ப 2 ஜோசியரும் நீயும் அவளும் சேரவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டேய், இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? மா, இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது அவன் இல்ல, நீங்க தான். நீங்க சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு. ஆமாம் பாட்டி, இது மாம்ஸோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. இவ இல்லனா என்ன, மாம்ஸ்க்கு வேற ஆள் இல்லையா என்ன? எதுக்கடி சுத்தி வளைச்சு கேக்குற? ஏன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க நீ இல்லையா என்ன? அத நீ நேரடியாவே கேட்க வேண்டியதானே? அம்மா, இவளோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னம்மா? அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? வேணும்னா அண்ணனோட ஜாதகத்தையும் டிடியோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுப்போம். அவரே பார்த்துட்டு சொல்லட்டும். ஒருவேளை அவரும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்ல வாய்ப்பே இல்ல. ஏன்னா என் பொண்ணால அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் வந்ததும் இல்ல, வரப்போறதும் இல்ல. கரெக்ட் தான் ஜோதி. ஆனா பவிக்கும் அர்ஜுனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டோமே. என்ன பெரிய நிச்சயம்? சொந்த பந்தம் யாரையும் கூப்பிடாம நமக்குள்ளேயே தட்டு மாத்திக்கிட்டோம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆமாத்த, அன்னைக்கு நடந்தது செல்லாதுன்னு சொல்லி நீங்க அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. அம்மா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க தான் சொன்னீங்க. அதுல பெருசா உடன்பாடு இல்லைன்னாலும் நாங்க எல்லாருமே சம்மதிச்சோம். ஆனா இவளோட ஜாதகம் அதுக்கு இடம் கொடுக்கல. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வேலைங்க எல்லாத்தையும் நாங்க செஞ்சோம்.
இப்போ எங்க வார்த்தைக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுங்கம்மா. இது அர்ஜுனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. போதும், நிறுத்துறீங்களா? நான் பவிய விரும்புறேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடானா டிடி கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. பவிய தவிர இன்னொருத்தி கழுத்துல நான் தாலி கட்டப்பட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறமும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? பாட்டி, இவங்க சொல்ற எதையும் நம்பாதீங்க. எனக்கும் பவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். மத்தபடி ஜாதகம், ஜாதி, இது எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுதான் என் முடிவு. சொன்ன மாதிரியே நீங்க ஒண்ணு சேருவீங்க. ஆனா அதுல தடைகளும் பல சதிகளையும் தாண்டி தான் நடக்கும். ஒருவேளை இதுவும் அப்படியான ஒரு சதியா இருந்தா? அதான் சொல்லிட்டேன்ல, இதுதான் என்னோட முடிவுன்னு. பாட்டியோட முடிவு இதுதான். எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல எங்க கல்யாணத்துக்கான வேலையை போய் பாருங்க. போங்க. அர்ஜுன், ஒரு நிமிஷம். பாட்டி, என் பிறந்த நாள் 3ஆம் தேதி. ஆனா இதுல 8ஆம் தேதின்னு இருக்கு. ஆமா. எப்படி பிறந்த நாள் மாறுச்சு? அதுவா மாறல அர்ஜுன், யாரோ மாத்திருக்காங்க. இதுல 3ன்னு இருக்க டேட்ட 8ன்னு மாத்திருக்காங்க. ரெண்டுமே வேற வேற பேனாவால எழுதுனது தெரியுது பாரு. ஏய், என்ன உன் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொன்னதும் அதுக்கு இப்ப புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்கியா? டிராமா அவ பண்ணல டிடி. இங்க உள்ள யாரோ தான் பண்ணிருக்காங்க. பவி சொல்ற மாதிரியே டேட்டை இதுல மாத்திருக்காங்க. பிறந்த தேதி மாறினதுனால தான் ஜாதக பலனும் மாறி இருக்கு. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு திட்டம் போட்டு இதை யாரோ செஞ்சிருக்காங்க. அதான் தெளிவா தெரிஞ்சிருச்சே பாட்டி. இப்ப தெரிய வேண்டியது இதை யார் செஞ்சாங்கன்னு தான். எப்படியும் இதை யாரும் ஒத்துக்க போறதில்ல. பரவாயில்ல, வர வைக்க வேண்டியவங்களை வர வச்சோம்னா செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிட போகுது. டேய், யாருக்கு ஃபோன் பண்ற? போலீஸ்க்கு தான். அர்ஜுன், நிறுத்துடா. இப்ப என்ன? அத நான் தான் பண்ணேன், போதுமா? இங்க பாரு, இனி இவள கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் ஜாதகத்துல டேட்டை மாத்தி எழுதுனேன். இங்க பாரு, ஆனா அத கூட நான் உன் நல்லதுக்காக தான். நிறுத்துமா. எப்படிமா உன்னால இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்ய முடிஞ்சது? நீங்க சம்மந்தம் சொன்னதை நினைச்சு நான் கூட என்னமோ நினைச்சம்மா. ஆனா இதை எப்படியாவது நிறுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நீங்க எங்களை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. இல்ல, நான் கேக்குறேன், பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிருக்கீங்களே. சே, உங்களை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்குமா. டே அர்ஜுன், அவ ஏதோ தெரியாம செஞ்சிருப்பான். இப்ப என்னாச்சு? எது
இது தெரியாம செஞ்சதா? இப்படி செஞ்சாதான் எங்க கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சே அவங்க பிளான் பண்ணிருக்காங்கப்பா. ஆனா நீங்க செஞ்ச வேலையால ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சுமா. இங்க யாருக்குமே நானும் பவியும் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. சும்மா எனக்காக ஏதோ சரிங்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு பவிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூட தான் நான் வாழுவேன். இதுக்கு மேல உண்மையாவே அவளால எனக்கு எந்த ஆபத்துன்னு சொன்னா கூட நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். இதுதான் ஏன் முடிவு. போதுமா? அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? இதுதான் உங்க எல்லாருக்கும் கடைசி வார்னிங். இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை கெடுக்கிற மாதிரி யாராவது ஒரு விஷயம் செஞ்சா கூட அப்புறம் அவங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. நிச்சயம் பண்ணபடி பவிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும். இதை யாராலையும் மாத்த முடியாது. அர்ஜுன், பவி, நீங்க மேல போங்க. இதுக்கு மேல இப்படி எதுவுமே நடக்காது. நான் பாத்துக்கிறேன். போங்க. என்ன பாட்டி கூப்பிட்டீங்க? அர்ஜுன், வர முகூர்த்தத்துல உங்களுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி பண்ணணும்னு நீ ஆசைப்படுறப்பா? அப்படின்னா புரியலையே பாட்டி. கல்யாணத்தை எந்த மாதிரி மண்டபத்துல பண்ணணும், டெக்கரேஷன், சாப்பாடுன்னு இப்படி எவ்வளவோ இருக்குல்ல. உனக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லு, அதுக்கேத்த மாதிரி பண்ணிடலாம். எனக்கு அப்படி எதுவும் இல்ல பாட்டி. எப்படியும் நீங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவீங்க. வேற ஏதாவது இருந்தா பவி கிட்ட கேட்டுக்கோங்க பாட்டி. அவ என்ன விருப்பப்படுறாளோ அப்படியே பண்ணிடலாம். அப்போ இனிமே அவளை கேட்டுதான் செய்வியா? நீ என்ன நினைக்கிற பவி? எனக்கு இந்த கிராண்டா கல்யாணம் பண்ணணும்லாம் விருப்பம் இல்லை பாட்டி. சொல்லப்போனா அது வீண் செலவு தான். சிம்பிளா நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள மட்டும் வச்சு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணாலே நல்லா தான் இருக்கும். அதானே, அவ அம்மா புத்தி தானே இவளுக்கும் இருக்கும். ஜோதி, என்ன வார்த்தை இதெல்லாம்? ஏற்கனவே சொல்லிருக்கேன், முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் இங்க பேசக்கூடாதுன்னு. இன்னும் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லணும்? அதை விடு பவி. ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். ஒரு தடவை நடக்க போறது தானே மேரேஜ். அதை கிராண்டாவே பண்ணிடலாம். ஏய் டிடி, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? அது வயிறு சரியில்லை பாட்டி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். வயிறு சரியில்லையா இல்ல நாங்க பேசுறது சரியில்லையா? இன்னும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஜாதக விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்புறமும் ஆளாளுக்கு முறுக்கிட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சாதான் நீங்களாம் சரியாவீங்க? ஒத்துக்கிறேன் அத்தை. ஜாதகத்துல தேதியை மாத்தி போட்டது என்னோட தப்புதான். ஆனா அந்த ஒரு காரணம் மட்டுமே இவ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போதுமா? சரி, வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? ஜாதகத்தை காட்டி பொருத்தம் இருக்கான்னு பாப்போம்மா. எத்தனை தடவைப்பா? டேய்,
அவங்க தோஷம் இருக்குன்னு சொன்னது தப்பான தேதியை பார்த்து. இப்பதான் அவ பிறந்த தேதி வேறன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதை வச்சு பலன் கேட்போம். அப்படி கேட்டு அதுலயும் பவியும் நானும் சேரக்கூடாதுன்னு சொல்லணும். அதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? டேய், நாங்க எதையும் எதிர்பார்க்கல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அது உன் வாழ்க்கைக்கு சரியா இருக்குமான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். அதான் நானே சொல்றேனே, பவிய கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். போதுமா? அத நீயே சொல்லிட்டா எப்படி அண்ணா? சரி அர்ச்சனா, அப்ப அத ஜோசியரே சொல்லட்டும். பவி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இவங்க சொல்றாங்கன்னு நீ ஏன் ஒத்துக்கிற? இதை நான் இவங்களுக்காக ஒத்துக்கல அர்ஜுன், நமக்காக ஒத்துக்கிட்டேன். இப்ப ஜாதகம் பார்க்காம நாம கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இவங்க எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும்? உண்மையான ஜாதகத்தை வச்சு பொருத்தம் இருக்கான்னு பாப்போம். எப்படியும் அது சரியாதான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் அதை புரிய வைக்கணும்ல, அதுக்காக வாச்சும் ஜாதகம் பார்க்கட்டும். விடு அர்ஜுன். அப்புறம் என்னத்த, பவியே சொல்லிட்டா, நம்ம குடும்ப ஜோசியரே வர சொல்லி என்னன்னு கேட்டுருவோம். நீங்க என்னத்த சொல்றீங்க? சரி, ஜோசியரை வர சொல்லுங்க, பாத்துருவோம். ஐயா, அன்னைக்கு நீங்க பொருத்தம் பார்த்தப்போ நாங்க பவியோட பிறந்தநாள் தேதியை தப்பா எழுதி கொடுத்துட்டோம். இப்போ சரியான தேதி நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதி நீங்க தான் மறுபடியும் பொருத்தம் பார்க்கணும். சரி, கொடுங்க. இந்தாங்க. பிரமாதமா இருக்கு. ரெண்டு ஜாதகத்துக்கும் கல்யாணத்துக்கான அத்தனை பொருத்தமும் பொருந்திருக்கு. நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை பண்ணலாம். அன்னைக்கு தப்பா இருந்த அந்த ஜாதகத்தை வச்சு இந்த பொண்ணால பையனோட உயிருக்கே ஆபத்து வரும்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த பொண்ணால இந்த பையனோட வாழ்க்கை எங்கேயோ போகுது. அப்படி ஒரு ராசி இந்த பொண்ணுக்கு. அப்படின்னா இந்த ஜாதகத்துல எந்த சிக்கலுமே இல்லையாங்க? ஏன் ஜோதி, அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்திடலாமா? தாராளமா பண்ணலாமா. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பாத்துக்கணும். என்ன? குறிச்ச தேதியில இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிரணும். எக்காரணத்தை கொண்டும் அது தவறவே கூடாது. ஒருவேளை அப்படி தவறுனா அதுக்கப்புறம் உங்க பேரனுக்கு கல்யாணமே நடக்காது. அவருக்கு மட்டும் இல்ல, உங்க வம்சத்துக்கே எந்த சுபகாரியமும் நடக்காது. அதனால எக்காரணத்தை கொண்டும் குறிச்ச தேதியை மாத்தாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க.